ரேஷன் கடையை இங்கேயே உருவாக்கிடலாம். அதுக்கு ஒரு அரசு ஊழியரை போட்டுடலாம். சரியாக்கா? வாய்ப்பு கொடுங்க, நான் சத்தியமா செய்வேன். விவசாய சின்னம் எத்தனை பொண்ணை வந்து எத்தனை பொண்ணை கற்பழிக்கிறான், கையோட கற்பழிக்கிறாங்க. இந்த அரசு தானே செய்யறாங்க. அதை ஏன் அப்படி செய்யணும்? இந்த ஒயின் ஷாப் வைக்கிற, சாரா கடை வைக்கிற, 4 பக்கம் குடிச்சிட்டு எத்தனை பொண்ணும் வேதா இருக்கு. எத்தனை பொண்ணு சாவறாங்க, எத்தனை பேர் ஒருத்தருமே ஆம்பளைங்க கிடையாது. தெருவுக்குள்ளார 10 பேர் தான் ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அவ்வளவுக்கு காரணம் என்ன? ஒயின் ஷாப்பு சாராயம் தான். அது ஏன் எல்லாம் எங்க 10 பேர் தான் ஆண்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க? அவன் மற்றவங்க சாராயம் குடிச்சு சாவுறாங்க. அப்ப நானே என் புருஷனே சித்தா இருக்கிறாங்க. 6 மாசம் ஆகுது. நான் என்ன செய்யறது? நான் எப்படி பிழைக்கிறது? கஞ்சா அடிச்சுட்டு எத்தனை பொண்ணு 5 வயசு பொண்ணை உள்ள 2 வந்து சுடுதிங்கிறான் ஒரு நாட்டுல. அது என்ன போல உள்ள கிளையா கருப்படிச்சு போட்டு போறான். என்ன செய்யறது? தட்டு கேட்கலாம்ல அவரு. திராவிட ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி போதை ஆட்சி தான். போதையை நம்பி ஆட்சி நடக்குது. என்ன எல்லாம் பாட்டு போனா போட்டாங்களா, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு. ஒண்ணு கிடையாதுங்க. நான் சேர்ந்தால எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம சந்தோஷமா இருக்காங்க. ஸ்டாலின் சொல்றாரு தமிழ்நாட்டு மக்கள் என்ன சந்தோஷமா இருக்காங்க? சாவுறாங்க, சின்ன வயசுல சாவுறாங்க. எல்லாரும் எல்லாம் விதவா இருக்கிறாங்க. என்ன சாவுற, என்ன சாதிச்சிருக்கிறாரு இது வரைக்கும்? மற்றவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? என்ன செஞ்சு சொல்றீங்க? கட்சியா இருந்தீங்களா சந்தோஷமா இல்லையா? ஆமா, என்ன செஞ்சு திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு மோசமா இருக்கு. ஒரு எதுவும் கிடையாது. ஒரு லைட்டு கூட சரியா கிடையாது. ஒரு ரேஷன் கடை கிடையாது. ஒரு சமுதாய கூட கிடையாது. எங்க ஊர்ல என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. மற்றவங்கள வாழ வைக்கணும், மற்றவங்கள வாழ வைக்கணும். அவங்க பிள்ளைய வாழ வைக்கணும். முதலமைச்சரா இருக்காங்க. நம்ம பொண்ணு பிள்ளை வீணா போனா கூட அடுத்த மக்கள் வாழ வைக்கணும். அப்பதான் வாழ்த்துவாங்க. தானே வாழணும், கொடி கொடியா வாழ்ந்துகிட்டு போகணும்னா எப்படி மக்கள் வாழும்? மக்கள் சாவண்டியாதான்.